மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் 200 பாயிண்ட் கிட்ட ஃபால் ஆச்சு. ஆனால் இருந்தாலும் ஃபுல்லாக ரிகவர் ஆகிட்டு 24,716 மார்க்கெட் முடிஞ்சது. இந்த வாரம் ஜூன் 4லேருந்து 6 வரைக்கும் ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசி கமிட்டி நடக்குது. இந்த கமிட்டி முடிவில் ஒரு 50 பேசிஸ் பாயிண்ட் அளவுக்கு ரேட் கட் இருக்கும் அப்படிங்கிற நியூஸ் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் அக்ரெசிவாக ஏற ஆரம்பிச்சது. முடிவில் 24,716 மார்க்கெட் முடிஞ்சது. வாங்க செக் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு காலையில் 24,700 கால் அண்ட் புட் ஆப்ஷன் லோட் பண்ணியிருப்போம். லோட் பண்ணதுக்கப்புறம் ஃபெச் ஃபுல் சார்ட் கொடுத்துறோம். இதுக்கப்புறம் எம்எஸ்சி செக் பண்ணி பார்க்குறோம். எம்எஸ்சியில் பாருங்களேன், ஃபர்ஸ்ட் புட் சைட் கிராஸ் ஓவர் ஆயிருக்கு. புட் சைடில் 280 மேலே 310 வரைக்கும் மூவ்மெண்ட் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் கால் சைடில் ஒரு அழகான கிராஸ் ஓவர் கிடைச்சது. கால் சைடில் 200 மேலே 270 வரைக்கும் மூவ்மெண்டம் ஆயிருக்கு. இப்போ நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருக்காங்க. 24,700 கால் அண்ட் புட் ஆப்ஷன் லோட் பண்ணியிருக்கோம். லோட் பண்ணதுக்கப்புறம் எம்எஸ்சி செக் பண்ணி பார்க்குறோம். இப்போ பாருங்களேன், கால் சைடு ஃபுல்லாக ஹெவியாக பையிங் வச்சிருக்காங்க. அதே மாதிரி புட் சைட்லையும் பையிங் இருக்கு. இம்பார்ட்டன்ட் லெவலாக 24,700 கால் ஆப்ஷன் ஹியூஜா பையிங் வச்சிருக்காங்க. அதே மாதிரி 24,800 புட் ஆப்ஷனும் ஹியூஜா பையிங் இருக்கு. உலக அளவில் மார்க்கெட் ஃபாலோ ஆனால் கூட நம்மளோட மார்க்கெட் மொமெண்டம் ஷிஃப்ட் நடந்திருக்கு. இதில் கால் சைடில் ஹியூஜா பையிங் வச்சிருக்காங்க. புட் சைடில் இருக்கிற பையிங் கம்மியாக இருக்கு. இம்பார்ட்டன்ட் லெவலாக 24,700 அப்படிங்கிறது சப்போர்ட்டா இருக்கு. 24,800 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் லெவலா இருக்கு. அப்ப நாளைக்கு மார்க்கெட் 24,700 800க்குள்ள ரேஞ்ச் போர்டா இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த ரேஞ்ச் அவுட் பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் ஒரு ஹை மொமெண்டம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இந்த ட்ரேட் இப்போ இருக்க சிச்சுவேஷன் மட்டும்தான். மார்க்கெட் ஓபன் ட்ரேட் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கலாம். ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் எம்எஸ்சி ஃபுல் கன்ஃபர்ம் என்ட்ரி பண்ணுங்க.